Shorten Tamil Senior Grade, second paper. Get ready for trial dictation. 10 seconds. 5 seconds. Comments. அன்பான சகோதர சகோதரிகளே வணக்கம். இந்த சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக பேசுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். உலகத்தை ஆட்டிப்படைக்கும் கொரோனா தொற்று நோய் சீனாவில் தொடங்கி காட்டுத்தீ போல வேகமாக பரவி வருவதை நாம் எல்லோரும் அறிவோம். இத்தொற்று நோயை தடுப்பதற்கு ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். நோய் பரவாமல் தடுப்பதற்கு தடுப்பு நடவடிக்கைக்காக அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்தும் மருத்துவமனைகளில் அதிக அளவில் படுக்கைகள் தயார் நிலையில் வைத்தும் படுக்கைகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க ஏற்பாடுகள் செய்தும் தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசின் வேண்டுகோளின்படி 21 நாட்கள் ஊரடங்கை நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த ஊரடங்கு காலத்தில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் கருதி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுவதோடு ஏப்ரல் மாதத்திற்கான அரிசி, பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகியவை விலையின்றி வழங்கப்பட ஆணையிடப்பட்டுள்ளது. Shorten Tamil Senior Grade. Code number of question paper 1290. 1290. தங்களது சுருக்கெழுத்து திறனுக்காக 5 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும் பொழுது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Get ready. 10 seconds. 5 seconds. Comments. சமூக நல கருத்தரங்கில் ஓர் அமைச்சர் பேசியதாவது: இந்த கருத்தரங்கில் பல்வேறு முக்கிய துறைகளில் உள்ளவர்கள் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இத்தகைய விவாத அரங்குகள் மூலம் சமூக அமைப்பில், பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் உள்ள எண்ணற்ற மக்களின் நலனை எவ்வாறு மேம்படுத்த முடியும் என்பதை நம்மால் ஆய்ந்து அறிய முடியும். அந்த வகையில் மிகுந்த ஆர்வத்தோடும் அக்கறையோடும் நீங்கள் எல்லாம் விவாதங்களில் பங்கேற்று நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சமூக நல திட்டங்களின் மூலம்தான் நாட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வை போக்க முடியும். பொருளாதார வசதி இல்லாமையால் குழந்தை பருவம் முதலே பட்டினியால் வாடுகின்ற பலரை நாம் பார்த்து வருகிறோம். பசியின் கொடுமையை தாங்க இயலாமல் குற்றவாளிகளாக அவர்கள் மாறும் தன்மையையும் நாம் அறிவோம். அப்படிப்பட்ட இளங்குற்றவாளிகள், அனாதை சிறுவர்கள் மற்றும் சிறு வயதில் தண்டனை பெற்றவர்கள் ஆகியோரை சீர்திருத்தி
மறுவாழ்வுக்கு வசதி அளிப்பது முக்கியமானதாகும். இதற்காக அரசு பல திட்டங்களை தீட்டி நிதி ஒதுக்கமும் செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னர் மகளிர் நலம் பெற பல திட்டங்கள் வகுக்கப்பட்டன. அவைகள் முறைப்படி நிறைவேற்றப்பட்டும் வருகின்றன. அதனால் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. கிராமப்புறங்களில் இருந்து வேலை தேடி நகரங்களுக்கு வந்து குடியேறும் பெண்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கான விடுதிகள் ஆங்காங்கு தனியே அமைக்கப்பட வேண்டும். தனியார் தொண்டு நிறுவனங்கள் இத்தகைய நற்பணியை செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வேலைக்கு செல்லும் பெண்களின் குழந்தைகளை பேணி காக்க பாலர் பள்ளிகள் மாநிலமெங்கும் பரவலாக தொடங்கப்பட்டுள்ளன. இங்கு விளையாட்டின் மூலம் கல்வி கற்பிக்கப்படுகிறது. உடல் நலம் காக்க உதவியாக இருப்பது விளையாட்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. நமது மாநிலத்தில் உள்ள கல்வி நிலையங்கள் உடற்பயிற்சிக்கும் விளையாட்டுக்கும் தொடர்ந்து சிறப்பிடம் அளித்து வருகின்றன. மாவட்ட மாநில விளையாட்டு போட்டிகள் குறித்த காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. இவற்றில் மாணவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் பங்கு பெறுகின்றனர். கிராமப்புறங்களிலும் பந்தய விளையாட்டுகள் நல்ல ஆர்வத்தோடு நடக்கின்றன. ஆங்காங்கு விளையாட்டு அரங்கங்கள் கட்டுவதற்காக இந்த ஆண்டு 3 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதியோர் கல்வி திட்டத்தின் பயனாக பத்திரிகைகள் படிக்கும் ஆர்வம் மக்களிடையே தற்போது ஏற்பட்டுள்ளது. இவர்களுக்கு உதவிகரமாக இருப்பது ஆங்காங்குள்ள இலவச நூல் நிலையங்களே ஆகும். நூலக இயக்கத்திற்கு தொடர்ந்து நல்ல ஆதரவை அளித்து வரும் ஒரு சில மாநில அரசுகளுள் நமது தமிழ்நாடு அரசும் ஒன்று என்பது சிறப்பம்சம். நூல் நிலையங்களை அனைத்து சிறிய கிராமங்களிலும் ஏற்படுத்தி மறுமலர்ச்சி ஏற்பட செய்யலாம். ஷார்டன் தமிழ் சீனியர் கிரேட்
தங்களது சுருக்கெழுத்து திறனுக்காக 5 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும் பொழுது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Get ready. 10 seconds. 5 seconds. Comments. 1. திண்டிவனம் நகராட்சியில் தெருவிளக்கு பராமரிப்புக்கு தேவையான மின்சார குழல் விளக்குகள் சப்ளை செய்வதற்காக மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் நகராட்சி ஆணையாளரால் வரும் மே மாதம் 10ஆம் நாள் பிற்பகல் 3 மணி வரையில் கோரப்படுகின்றன. கிடைக்கப்பெற்ற ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் அதே நாளன்று பிற்பகல் 4 மணிக்கு வருகை தந்துள்ள ஒப்பந்தக்காரர்களின் முன்னிலையில் பிரிக்கப்படும். ஒப்பந்த புள்ளி நமூனா படிவங்கள், நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை அலுவலக நேரத்தில் 50 ரூபாய் நேரில் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம். இதற்கான ஒப்பந்த புள்ளி அறிக்கையினை தயாரிக்க 2. ஈரோடு வேலப்பன் சாலையில் உள்ள சுதாகர் புத்தக சாலைக்குண்டான 10 புத்தக கட்டுக்கள் மதுரையிலிருந்து வந்து 5 நாட்கள் ஆகின்றன. விபரத்தை தெரிவித்தும் சரக்குகள் எடுத்துச் செல்லப்படவில்லை. சரக்குகள் மேலும் கிடங்கில் தங்கினால் அவற்றுக்காக தினம் ஒன்றுக்கு 20 ரூபாய் வீதம் தாமத கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். எனவே உடனே புத்தக கட்டுக்களை எடுத்து செல்லுமாறு வலியுறுத்தி ஈரோடு நேசமணி போக்குவரத்து கழக மேலாளர் சுதாகர் புத்தக சாலையின் உரிமையாளருக்கு எழுதும் கடிதம் வரைக. 3. முசிறியில் உள்ள நெசவாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்திற்கு தகுதியும் முன்னனுபவமும் உள்ள செயலர் தேவை. மாத ஊதியம் ரூபாய் 40,000. அரசு அலுவலருக்குள்ள அனைத்து பணிகளும் உண்டு. மத்திய கூட்டுறவு பள்ளியில் பயிற்சி பெற்று 30 வயதுக்கு மிகாமல் உள்ள வணிகவியல் பட்டதாரிகள் சான்றிதழ்களுடன் 20 ஆகஸ்ட் 2023க்குள் சங்க தலைவருக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ரொக்க வைப்பு தொகை 1,00,000 ரூபாய் செலுத்த வேண்டும். இதற்கான விளம்பரம் தயாரிக்க 4. வெங்கடேஸ்வரா நகர் விரிவாக்கம் பகுதியில் தீ விபத்து. 15க்கும் மேற்பட்ட தச்சு சிறு தொழில் கூடங்கள் எரிந்து நாசமாயின. இத்தீ விபத்தினால் பொருட்சேதம் ரூபாய் 5 லட்சம். தீக்காயமுற்றவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும். மழையின் போது இரவு நேரத்தில் தெருவிளக்கு மின் கம்பத்தில் மின்சார கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் புலன் விசாரணை மேற்கொண்டனர். தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து விரைந்து வந்து துரிதமாக செயல்பட்டதால் தீ மேலும் பரவாமல் தடுக்கப்பட்டது. மின் கசிவால் தீ விபத்து, பல லட்சம் நாசம் என்ற தலைப்பில் விபத்து பகுதியில் பிரசுரிக்க வேண்டி முன்னிலை நாளிதழ் ஆசிரியருக்கு பத்திரிகை செய்தி ஒன்று தயாரிக்க